வணக்கம். பிரபஞ்சம் எது வேணாலும் நடத்தும், எதையும் வெளிப்படுத்தும், கிடைக்கும். பிரபஞ்சத்தினுடைய தொடர்பில் அது ஒரு வெளிச்சம் முன்கூட்டியே கொடுக்கும். அடியனுக்கு சில விஷயங்கள் முன்கூட்டியே டெத்து, மற்ற எந்த நிகழ்வு, இந்த சுனாமி, இந்த நிகழ்வு, எந்த நிகழ்வுனாலும் முன்கூட்டியே கிடைத்து அப்போல்லாம் பயந்து கொள்வேன். உடனே சொல்லிடுவேன், இப்படி நடக்க போகுது அப்படின்னு. அதை இப்படி நடந்துடும். டெத்தை கூட முதல் நாள் சொல்லி மறுநாள் அதே அப்படி இப்படி அது நடக்கும். இப்போ வாயை கட்டிக்கிட்டேன். இப்போ பிரபஞ்சத்தினுடைய நிலையை அந்த பேரின்பத்தில் பயணிக்கும் போது இதை சொல்வதை குறைத்து விட்டேன். எதையும் சொல்வதில்லை. அது சில பேருக்கு அதுக்கு கஷ்டமானதாக தான் இருக்குது. ஆனால் கிடைக்குது. கிடைச்சாலும் சொல்லுறது அது இப்போ வாயை கட்டிடுறது. ஆனால் இது பாசிட்டிவாக நெகட்டிவாங்கிறது அது எனக்கு தெரியல. நடக்க போகிறத சொல்கிறோம், அது நெகட்டிவாக பாசிட்டிவாங்கிறது தெரியல. ஆனால் நடக்குது நிறைய விஷயங்கள். இப்போ சமீபத்தில் கூட இதை யாரிடமும் அடியன் பகிர்ந்து கொள்ளவில்லை. இப்போ என்னமோ பிரபஞ்சம் சொல்வது போல தோணுனது, இதை அடியன் சொல்கிறேன். வேறு ஒன்றும் இல்லை. நைட்டு ஒரு 3 மணி போல் இருக்கும். கனவு ட்ரீம் தான். கனவில் எங்கே பார்த்தாலும் விமானங்கள் ஊடுருவது. அதில் இந்த முஸ்லீம், அந்த இஸ்லாத்து முஸ்லீம் முக்காடு போட்டவர்கள் அவங்களும் ரொம்ப சங்கடப்பட்டு அங்கங்கே பாஸ் பண்ணுறாங்க, ரொம்ப பீதியில். அப்படி இருந்தாலும் பரவாயில்ல. திருப்பி அது என்ன வேணும்னா, நம்ம தமிழ்நாட்டிலையும் இந்தியாவில் தமிழ்நாட்டிலையும் மக்கள் அங்கிட்டு பார்த்தாலும் அலறிக்கிட்டு சங்கடப்படுற மாதிரியே அங்கிட்டு ஓடி இது பண்ணுறது மாதிரியாவே அப்படின்னு தோணுது. ரொம்ப சங்கடமாக இருந்தது. அதுலேயும் மடியனும் பயந்த வாக்கில் தான் அங்கங்கே விழுகிறேன். இது ஒரு ட்ரீம் தான். ஆனால் காலையில் எழுந்திரிச்சா பார்க்குறேன், அமெரிக்கா வித் இஸ்ரேல் சேர்ந்து ஈரானுக்கு போகுது. காலையில் ஒரு 10 மணி போலையோ 9 மணி போல் தகவல் அது கிடைக்குது. பார்த்துக்குங்க, இது அட்வான்ஸ் நைட்டு கிடைக்குது. காலையில் அது பழைய நிகழ்வு நேச்சராகவே தெரிந்து கொள்கிறது. இது பாசிட்டிவா நெகட்டிவா அதை இப்போ கடந்துட்டேன்.